வரி எதையா வைக்கல? விஜய் மட்டும் வச்சுட்டேன் நான் கேக்குறியா? வரி எதையா வைக்கல நாட்டுல? சீமானுடைய அப்ப முடிச்சதா இல்ல சாட்டையினுடைய அப்பதான் முடிச்சதா தமிழ்நாடு? ஏன் உங்களுக்கு வைத்தறிச்ச? ஏன் உங்களுக்கு கோவம்? ஏன் உங்களுக்கு எரிச்சல் வந்தா வரட்டுமியா? நமக்கு என்னையா? 1,50,00,000 வரியை ஏமாத்தி விட்டாராம் விஜய். இதை போய் ஆய்வுன்னு எத்தனை கோடி ரூபாய் கட்டியிருக்காரு வரி? நான் அதை பேசு. வரி எத்தனை கோடி ரூபாய் கட்டியிருப்பாரு? ரஜினியில முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு வரி ஏய்ப்பு இருக்கதையா செய்யும். எம்ஜிஆர் வரி வைக்கலையா? போய் பாரு, லிஸ்ட் எடுத்து பாரு. எம்ஜிஆர் பேர்ல 25,000 வரி ஏய்ப்பு இருக்கான். ஜெயலலிதா பேர்ல அதே போல 45,000 வரி ஏய்ப்பு இருக்கான். போய் எடுத்து பாருங்க, வருமான வரித்துறை போய் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து. யார் பேர்ல இருக்கு? ரஜினி ஏமாத்தலையா? ரஜினி ஏமாத்துற ரஜினி அரசியலுக்குள்ள வந்தவொடனே அதை கர்நாடகாரன் ஓட ஓட வரட்டணும். நீங்களும் செய்யமானோம். இப்ப கடைசியில் அரசியலுக்கு வரலைன்னு அவர் மாதிரி உத்தம மாதிரி முடியுமா? அப்படி அப்ப அரசியலுக்குள்ள வரலைன்னா போட்டுறது, அரசியலுக்குள்ள வந்தா வைகிறதா? நீ உங்க அப்ப முடிச்சதா? வணக்கம், கட்டண தலைவர் பேசுறேன். நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் தேனியில நடந்துச்சு. தேனியில் நடந்தவொடனே அவர் ஒன்று என்ன செஞ்சிட்டாருன்னா, நம்ம துறமுடியன் சாட்டை துறமுடியன், அந்த புலி இந்த புலி, வங்காளத்து புலி, சொறி புலி, இந்த புலி அந்த புலி, இது வரியை புலி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தாறுமாறா வைய ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே விஜயை அதிகமா எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி எதுன்னு கேட்டா சீமான் கட்சி தான். என்ன காரணம் அப்படின்னா, முதல் தர வாக்காளர்கள் பூரா சீமானத்தை ஓட்டு போட்டு இருந்தாங்க. இப்ப முதல் தர வாக்காளர்கள் பூராமே அப்படியே விஜய் பக்கம் போட்டி அவங்க எல்லாருமே ஆடி போய் கிடக்காங்க. சீமா கூடாருமே காலியாயிரும் அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. சுருக்கமா சீமா கட்சி பூரா அச்சப்படுது. ஆகாரம் மட்டும் இருக்கக்கூடிய ஓட்டு குறைஞ்சுவோம். 8% ஓட்டு, 1% ஓட்டுல இருந்து 8% ஓட்டு வந்திருக்கோம். இது பூரா இந்த காயிராமீர கூட்டம் பூரா அங்கிட்டு விஜய் பக்கம் ஓடி போச்சு. நம்ம அரசியலே நடத்த முடியாது, நம்ம பலம் தமிழ்நாட்டில் குறைஞ்சு போவோமே அப்படின்னு அவங்க ஏற்கனவே யூடியூப்ல பிரச்சாரம் பண்றாங்க, வையிறாங்க. அதே போல சீமாலாம் நடு ரோட்ல இருந்தா தூக்கி செத்து போவா, அடிவிட்டு கார்ல எடுத்து அடிவிட்டு செத்து போவா அப்படின்னு தரம் இல்லாத வார்த்தை, அதிகமான வார்த்தையாலெல்லாம் அவர் பேசிக்கிட்டே வந்தார். இப்ப என்னன்னு கேட்டா, தேனியில போட்ட கூட்டத்துல திடீர்னு வந்தாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அங்கிட்டு ஒரு பக்கம் பேசுறாரு சீமா. இப்போ கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஊயின்னு பேச்சு கிடாவிடாங்க விஜய் கட்சிக்காரன். இது தேவையில்லாத வேலை. சாட்ட துறைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சுருக்கமா என்னன்னு கேட்டாக்க, நீங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அது வந்திருக்க கூடாது. தாராக்காரங்க வந்திருக்க கூடாது. மாவட்ட தலைவர்ல இருந்து எல்லாரும் அவன் கூட கூட்டிட்டு வந்தாவே 40-30 பேரை கூட்டிட்டு வந்து இவனு எப்படி நீ தலைவரை பேசலாம், நாவே சண்டை பிடிக்க. இவங்க காருலாம் உடைச்சி பெரிய அளவுல தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா தாராக்கா மாவட்ட செயலாளர். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அரசியல்ல ஏற்கனவே 10-15 வருஷம் அனுபவம் சாட்ட சீமா எல்லாருமே. நேத்துத்தே வந்திருக்காரு விஜய். நேத்துத்தே அரசியலுக்கு வந்திருக்காங்க இந்த கூட்டம் பூராமே. அது தாராக்காவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் பூரா நேத்தே அரசியலுக்கே வந்திருக்காங்க. அப்படியே வந்தாலும் சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்க தான் ஒதுங்கி போகணும். ஏன்னா அவன் மூர்க்கத்தனமா வர்றேன். அவங்களுக்கு தெரியல அரசியல் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது, அபிஷேகம் தெரிவிக்க கூடாது. நீ ஒரு கூட்டத்தை பார்த்து நீ வேணா வஞ்சிக்க, அவ்வளவு சீமான வஞ்சிக்க. ஆனா சீமானா வைய மாட்டேங்கிறாங்க. நீ என்ன தெரிஞ்சோ பார்த்துக்க, முடிஞ்சா ஓட்ட வாங்கிக்கணும் அவங்க விடுறாங்க. நம்ம ஓட்ட வாங்க முடியாது. சீமான் தான் வாழ்வாள்னு கத்துறாப்புல, சாட்டை தான் வாழ்வாள்னு கத்துறாங்க. ஆனா நியாயம் எதுவும் அதை பேசுறாங்க இல்ல. தனி மனித துதிக்கு போயிட்டாங்க. நான் தனி ஈழ அமைக்க போறேனாக்கும், நான் தனி தமிழ்நாடு அமைக்க போறேனாக்கும், நான் பெரிய மண்ணை காக்க போறேன், மலையை காக்க போறேன், மயிரை காக்க போறேன், மட்டையை காக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா விஷயமே பிடிச்சி வைக்கிறது கூட்டத்துல. அது கொஞ்சமா புத்தி இருக்கா? உங்க கொள்கை பெரிய கொள்கை சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க. நான் ஒண்ணுதான் உங்க கொள்கை ஏத்துக்கிறாப்புல இல்ல. இது ஒரு பிராடு கொள்கையை நான் தூக்கி எறிஞ்சிட்டு போறது. ஆனா அப்படி இருந்த அந்த கொள்கையை விட்டு நீங்க தரம் தாழ்த்தி விஷயம் வைக்கிறதுலயே பொழப்பா இருந்தீங்கன்னா உங்க கொள்கை அப்புறம் என்ன விட்டுட்டீங்களா? கொள்கை தூக்கி ஓரமா போட்டியலா? நாம் தமிழர் கட்சி தூக்கி ஓரமா போட்டியலாங்க. சரி வந்தேன்னா அவனை கூப்பிட்டு போப்பா போலீஸை வச்சு உங்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியானே. நீ அடிச்சு இப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சொன்னாலும் சரிதான், உங்களுக்கு புத்தியே வராது. அறிவுங்கிறதே இல்லையா உங்களுக்கு? மண்டையில மூளை இருக்கா இல்லையா? நாம் கட்சிமான்ல இருந்து எல்லாத்துக்குமே அறிவு இருக்கா இல்லையா? எல்லாம் கத்துக்கிட்டது மாதிரி ஊங்கிறிய சேனலை வச்சுக்கிட்டு எழுத படிச்சுட்டு பவுடர் போட்டுட்டு வந்து அவரு பயங்கரமா பேசுறது. அவர் சாட்டை அதாக்கும் இதாக்கும் உலக அரசியல் பூரா அவருக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரியா மற்ற பூரா ஒண்ணுமே தெரியாத காட்டுக்குள்ள இருந்து அமித்ஷா காட்டுக்குள்ள இருந்து வந்த மாதிரி பேசுறீங்க நீங்க எல்லாரும். வந்தேன்னா போ தம்பியலா அப்படின்னு சொன்னாலும் நீ அரசியல் நடத்த முடியும். நான் அதாக்கும் இதாக்கும் வச்சுக்கு பாத்துக்கிறோம். இந்த புலி வரி வைக்காது. வரி எதையா வைக்கல? விஜய் மட்டும் வச்சுட்டேன் நான் கேக்குறியா? வரி எதையா வைக்கல? நாட்டுல எல்லாருமே தப்பு பண்ணாத்தையா ஒரு இடத்துல நிக்கவே முடியும். நான் உட்பட நீ உட்பட அதேன் உலகம் நடப்பதே. தவறுலதான் இந்த உலகமே இயங்குது. யாரு மேலேயும் தவறு இல்லைன்னு சொன்னா அவன் எதுக்குமே லாயக்கில்லைன்னு அர்த்தம். பூமியில எதுவுமே பண்ணலைன்னு அர்த்தம். சாணக்கியன்னு சொல்லு, நான் இதை சொல்லல. ஒருத்தர் தவறே பண்ணல அப்படின்னு ஒரு பேர் வாங்குறேன்னு வைங்க, அவன் எதுவுமே யாருக்குமே பண்ணலைன்னு அர்த்தம். எதுவும் பண்ணாத்தானே தவறு வர்றேன், ரைட்டு வர்றேன். இதை விட்டு நீங்க வாட்டுக்கு ஒரு யூடியூப்பை போட்டுக்கிட்டு அதாக்கும் இதாக்கும் ரொட்டு வச்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தா சீமானுக்கே நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். நீங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடிய முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வெறும் 10,000 ரூபாய் பையில இல்லை தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு இன்னைக்கு வேணா உங்க பல பேருக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். நீங்க உங்க புருடாவில் அங்கிட்டு போய் விடுங்க. உங்க புருடா இந்த வர்ற இந்த கூட்டத்தில் இருக்க கைதட்ட வேண்டாம். உங்களுக்கு வெறும் 10,000 ரூபாய் இல்லை. 10,000 ரூபாய் இல்லாம 100 பேருக்கு போன வச்சுக்கீங்க தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்ல வாழ நாகரிகமா இருக்காது. என்ன காரணம்? அப்ப 10,000 ரூபாய் இல்லாம இருந்தவருக்கு
7 தேர்தலை சந்திக்கிறதுக்கு எப்படி பணம் வந்துச்சு நான் கேட்கறதா, திருப்பி அவங்க கேட்கறதா? 7 தேர்தல் எப்படியா சந்திச்சா? எவன் தான் பணம் கொடுத்தேன்? அந்த பணம் கொடுத்த லிஸ்ட்டை விடுங்க. எவன் கத்தாத்தியா கொடுக்கேன்? ஆளுங்கட்சிக்காரனுக்கு எதிர்கட்சிக்காரனுக்கு இந்தியா வாழ்றவனுக்கு பணம் கொடுக்க தயக்கிறேன். நீங்க என்னவா புதுசா அகண்ட தமிழ்நாடு அமைக்க போறோம் புதுடா வர்றவங்க உங்களுக்கு கொடுக்குறான் பணத்தை? நான் கேட்கிறேன். புள்ள உங்களுக்கு கொடுக்குறான் நாங்கிறேன். எப்படி உங்களுக்கு இத்தனை தேர்தல் வந்துச்சு? இத்தனை கார் எப்படி வச்சிருக்கீங்க? ஓடிக்கிட்டு இருக்காங்க 1 கோடி 3 கார் 4 கார் வச்சிருக்கீங்க. பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? 1.5 கோடி ரூபா வரியை ஏமாத்தி விட்டாரான் விஜய். இதை போய் ஆய்வுன்னு எத்தனை கோடி ரூபா கட்டியிருக்காரு வரி? நான் அதை பேசு. வரி எத்தனை கோடி ரூபா கட்டியிருப்பாரு? ரஜினியில முதற்கொண்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு வரி ஏய்ப்பு இருக்கத்தையாச்சியும். எம்ஜிஆர் வரி ஏய்க்கலையா? போய் பாரு, லிஸ்ட் எடுத்து பாரு. எம்ஜிஆர் பேர்ல 25,000 வரி ஏய்ப்பு இருக்கான். ஜெயலலிதா பேர்ல அதே போல 45,000 வரி ஏய்ப்பு இருக்கான். போய் எடுத்து பாருங்க, வருமான வரித்துறை போய் பாருங்க எல்லாத்தையும் எடுத்து. யார் பேர்ல இருக்க? ரஜினி ஏமாத்தலையா? ரஜினி ஏமாத்துறா. ரஜினி அரசியலுக்குள்ள வந்தவொடனே அதை கர்நாடகாரன் ஓட வரட்டணும். நீங்க நீங்களும் செய்யமானம். இப்ப கடைசியில் அரசியலுக்கு வரலைன்னா அவர் மாதிரி உத்தம மாதிரி முடியுமா? அப்படி அப்ப அரசியலுக்குள்ள வரலைன்னா போட்டுறது, அரசியலுக்குள்ள வந்தா வைகிறதா? நீ என்ன உங்க அப்ப முடிச்சோத்தா? நான் தெரியாம சீமானுடைய அப்ப முடிச்சோத்தா இல்ல சாட்டையினுடைய அப்பதான் முடிச்சோத்தா தமிழ்நாடு? ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சா? ஏன் உங்களுக்கு கோவம்? ஏன் உங்களுக்கு எரிச்சல்? வந்தா வரட்டுமியா, நமக்கு என்னையா? யார் நல்ல ஓட்டு போடத்தானே வர போறேன்? எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டு முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியுமா? நமக்கு போட்டு போறேயா? நான் உலக அரசியல் தெரிஞ்சுவேன். உலக அரசியல் என்ன தெரிஞ்சுக்க? நீங்க பெரிய 10 வருஷம் 20 வருஷம் நாடானவே தோத்துட்டு துணியக்கான உலகத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் நாடை விட்டு. நீங்க என்ன புதுசா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து புத்தகத்தை நீ படிக்கிற உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும்? நீங்க பேசுறது உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும்? நடக்காது. இதை விட்டு இப்படி எல்லாம் ஆய்வுன்னு பேசிக்கிறீங்க. நாங்களாம் முட்டா பேல கேட்கிறேன் போறோம். நான் கேட்கிறேன், இவ்வளவு பிரச்சனை தேவையில்லையா? ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு என்னவா 80 லட்சம் ரூபா 1 கோடி ரூபாய் செலவழிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு சீமான விஷயமே வஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் என்னையா இருக்கு? நீ அது யூடியூப்ல வஞ்சிக்கிட்டு தானே இருக்க, தினந்தரம் வஞ்சிக்கிட்டு தானே இருக்க. இவ்வளவு வேலை எடுத்துக்கு அட்ரஸ் இல்லாம போவிய. புதுசா அரசியலுக்கு வந்தா வரட்டும், நமக்கு என்ன? வரட்டுமே. ஏன் வைத்தறிச்ச போறியா, கோவப்படுறியா? நீதே ஆளை பிடிக்கணும். ஏன் நம்ம ஒரு பொய் கூட தெரிஞ்சு பாக்குறீங்களோ? நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் தப்பு. அவங்க வந்ததும் தப்பு. அவன் வந்ததும் தப்பு. கூட்டத்தில் தேனி கூட்டத்தில் வந்திருக்கே கூடாது. அவங்க தலைமை கூப்பிட்டு அவன் கண்டிச்சிருக்கான். அந்த இடத்துக்கு உனக்கு என்ன வேலை? வஞ்சிட்டு போறேன், என்ன பண்ண போறேன்? வையத்தானே செய்ய முடியும். கத்து உன்னோட காரியம் உன்னோட போகுண்டேனே. ஏன் அதை போக மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு ஒன்றும் தெரியல. புதுசா அரசியலுக்கு வந்திருக்கேன், நம்ம தலைவரை பிடிச்சி வைக்கிறாங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு வேகத்துல ஒரு ரத்த முறுக்குல வந்து நிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம பங்குக்குள்ள வந்துட்டு அவங்க உரிமை கொண்டாட நீங்க கோவத்துல பேசுறீங்க. உங்க 2 பேத்துக்கு உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பஞ்சாயத்தை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கு வேலை